வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 15. பழைய நினைவுகளை அசை போட்டபடி அன்றைய நாளை ஓட்டிய அறிவாளன் வீடு வந்து சேர நறுவி அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். அவன் பட்ட ரணங்களை மீண்டும் வாழ்ந்து வந்ததைப் போல் நினைவுகள் கொடுத்த அயற்சியை அவள் முகம் கண்டு முற்றுமாய் துறந்து நின்றான். உன் முகம் பார்த்து விடிந்து உன் முகம் பார்த்து முடியும் நாட்கள் போதாதா என் அகம் போன்ற இக்காதலுக்கு என்று அழையா விருந்தாளியாய் வரிகள் வந்து போக அவன் முகத்தில் நிர்மலமான புன்னகை அகத்தின் நிம்மதியை கூறிடும் விதமாய், எப்பேற்பட்ட அழகனும் சிரித்தால்தான் அழகு, அதுவும் மன நிம்மதி கொண்டு அமைதியாய் சிந்தும் நிர்மலமான புன்னகை பேரழகு. தற்செயலாய் கணவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனது புன்னகை மெருகூட்டிய அழகினை கவனித்தாள். என்னங்க, வரும்போதே சந்தோஷமா தெரியுறீங்களே என்று மெல்லிய சிரிப்போடு கேட்டபடி எழுந்தவள் அவனுக்கு தேநீர் போட வேண்டி அடுக்களைக்குள் நுழைய கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு தானும் வந்து மேடையில் சாய்ந்து நின்றான். இருவருக்குமே அந்த நிமிடங்கள் புதுமையாக இருந்தது. தேநீரை போட்டு நீட்டியவள், என்ன சந்தோஷம்னு கேட்டேன், பதிலே இல்ல என்று வினவ, அப்போதே உள்ளே நுழைந்த இளங்கோ அண்ணியின் குரல் கேட்டு வந்து இயல்பான குறும்புடன், நல்லா விசாரிங்க அண்ணி, காலேஜ்ல எதுவும் ஸ்டூடெண்ட் லவ் லெட்டர் கொடுத்திருக்க போறா என்றான். அறிவு தம்பியை அதிர்ந்து பார்த்தான். இன்பமான அதிர்வு. வெகு நாட்களுக்கு பிறகான தம்பியின் கேலி பேச்சு. மனம் நெகிழ்ந்து போனது ஆடவனுக்கு. அண்ணன் முகம் கண்டு கண் பேசிய செய்தியில்தான் தான் பேசியவை உணர்ந்தவனுக்கு சிறு திடுக்கிடல். பிணக்கு மறந்து எப்போதும் போல துடுக்காய் கேலியில் இறங்கியிருக்க தற்போதுதான் அவை நினைவில் வந்து போனது. மற்ற நாட்களாய் இருந்திருந்தால் சிறு புன்னகையுடன் நறுவி கடந்திருப்பாள். அண்ணன் தம்பிகள் வெகு நாட்கள் கழித்து இப்படி கேலி பேசவும் அதை சட்டென முடிவடைய விடாமல் இருக்க, என்னடா சொல்ற என்று அதிர்வதை போல் கேட்டவள் கணவனை முறைப்பது போல் பார்த்து, என்னங்க, தம்பி சொல்றது நிஜமா என்றாள். ஏ நவி என்று ஒரு நொடி அறிவு பதறிதான் போனான். அண்ணியின் குறும்பில் துடிக்கும் அவள் இதழ்கடையோர் கொடுத்திடும் நிறைவில் தானும் சுணக்கம் விட்டு கேலியில் இறங்கிய இளங்கோ, அடா அண்ணி, உங்களுக்கு தெரியாதுல்ல, என் கிளாஸ்லயே ஒரு பொண்ணு அண்ணாக்கு ரூட்டு விட்டா. எம்எஸ்சில முதல் வருஷம் தமிழ் பாடம் எங்களுக்கு இருக்கு, அண்ணாதான் எடுத்தான். வாரம் 4 கிளாஸுக்கு தவம் இருந்தா. அண்ணா வந்தா அப்படி சைட் அடிப்பா என்று கூற, தற்போது உண்மையிலுமே நறுவிக்கு மனதோரம் முணுக்கென்று ஒரு கோபம் எழுந்தது. கணவனை அவள் உற்று நோக்க, டேய் சும்மா இருடா என்ற அறிவு தம்பியை அடக்க பார்த்தான். இளங்கோ கூறுவது உண்மைதான். அந்த பெண் பார்ப்பதும் ரசிப்பதும் அறிவு அறிந்த ஒன்றுதான் என்றாலும் சிறு பிள்ளைகளின் சேட்டை என கண்டு கொள்ள மாட்டான். உடன் படிக்கும் மாணவர்கள் கேலியில் இறங்கி தான் கடந்து செல்கையிலெல்லாம் அவளை அழைத்து கேலி பேசவும் தன்மையாக அப்பெண்ணை கூப்பிட்டு அவன் கண்டித்திருக்க, அதன் பின் அனைவரும் கப்சிப். உண்மையா இல்லையான்னு சொல்றது தானே அன்னிக்கிட்ட என்று கூறியவன் தனது கல்லூரி மாணவ குழுவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி, இதோ இந்த பொண்ணுதான் அண்ணி என்று ஏற்றிவிட, என்னங்க, உண்மையா என்று கேட்டாள். தனக்கே இந்த கோபம் என்று அவளுக்கே புரியவில்லை. ஆனால் மனதோரம் பூத்த உடைமை உணர்வு மினுமினுவென எரிந்தது. நவிமா, அந்த பொண்ணு பார்த்தது உண்மைதான். ஆனா சும்மா ஜாலிக்குதான் விளையாடி இருக்கா. நான் கூப்பிட்டு கண்டிச்சு கூட விட்டேன் என்றவனுக்கும் மனைவியின் உடைமை உரைக்காமல் பதட்டம் வந்தது. அடடா, இந்த உடைமையில்தான் எத்தனை அழகென்று ஒரு நிமிடம் தன்னை மறந்து ரசித்து புன்னகைத்தான் இளங்கோ. கணவனை முறைத்து பார்த்தவள் இளங்கோவிடம் திரும்பி, அண்ணி இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மல்லி சட்னி பண்ணித்தர என்ன என்று கூற, ஆனா அண்ணாக்கு பிடிக்காதே அண்ணி என்று பாவம் போல் கவலை கொண்டான். பிடிக்காட்டி போறாங்க என்றவள் எழுந்து செல்ல இளங்கோ வாய்விட்டு சிரித்தான். அவன் சிரிப்பொலியில் நறுவிக்கும்
தன்னை மறந்து ஒரு புன்னகை கீற்றாய் இதழில் வந்து போக, சென்று மீண்டும் தன் புத்தகத்தோடு ஐக்கியமானாள். தம்பியின் வெடிசிரிப்பை ரசித்து பார்த்த அறிவின் கண்கள் கனிவாய் கலங்கியது. அண்ணனை திரும்பி பார்த்தவன் பார்வை அவன் நெகிழ்வில் பரிதவித்து கலங்கியது. அண்ணனோடு அவன் இருந்த இருப்பென்ன, தற்போது இருக்கும் இருப்பென்ன என்ற வேறுபாடு உரைக்க அவன் கண்களும் கலங்கி போனது. அறிவு தன் கண்ணீரை துடைத்து நகர முற்பட அவன் கரம் பற்றி தடுத்தவன், அது பொய்தன என்று கேட்க, புரிந்தும் புரியாததைப் போல் அறிவு தம்பியை பார்த்தான். உனக்கு அண்ணிய எவ்வளவு பிடிச்சிருந்தா இந்த சின்ன விஷயத்துக்கு அண்ணி செல்லமா முறைச்சதுக்கு கூட பதறி இருப்ப. அவ்வளோ பிடிச்ச நீ அன்னிக்கு துரோகம் பண்ண மாட்டதானே என்று அவன் கேட்ட கேள்வியில் அறிவுக்கு சொல்லில் வடித்திட இயலாத அளவு சந்தோஷம். அழகாய் கன்னம் குழைய புன்னகைத்தான். விழியோரம் கண்ணீர் கசிந்தது. பொய்ன்னு சொல்லுன என்று இளங்கோ கெஞ்சலாய் கேட்க, அதே புன்னகையில் பதில் கொடுத்து அவன் தோள் தட்டிவிட்டு நகர்ந்தான். அந்த கரத்தில் இருந்த அழுத்தம், அது கூறிய நிறைவு இளங்கோவை கலங்க வைத்தது இன்பமாய். தன்னை தன் வாய்மொழியின்றி தன் தம்பி புரிந்து கொண்ட திருப்தியை அறிவால் தாழ முடியவில்லை. இன்பம் இனிப்பாய் தித்தித்தது. கணவன் நெகிழ்வான நிறைவான புன்னகையுடன் அறைக்குள் செல்வதையும், அண்ணன் சென்ற திசை கண்டு புன்னகைத்துவிட்டு தம்பியவன் சென்றதையும் பார்த்து நறுவியின் மனம் அத்தனை குளிர்ந்தது. இருவர் அரைவாசலையும் பார்த்து அழகாய் புன்னகைத்து கொண்டவள் அன்றைய இரவை மிக இனிமையாய் கடத்திவிட்டு மறுநாளை தொடங்கினாள். காலை எழுந்ததுமே அவளை கடுப்பேற்றும் விதமாய் ஏகத்திற்கும் தலைவலிப்படுத்தியது. முந்தைய நாள் தலைக்கு குளித்து முடியை சரியாக உலர்த்தாததன் உபயம் என்று அவளுக்கு தெளிவாய் புரிய, சோம்பலாய் சென்று குளித்து சமையலறைக்கு சென்றாள். சமையலுக்கு வேண்டியவற்றை மடமடவென தயார் செய்ய காமாட்சி உள்ளே நுழைந்தார். என்ன செய்ய போற என்று அவர் வினவ, சிம்பிளா தான் பண்ண போறான் அத்த. சாதம் வடிச்சு சாம்பார், கேரட் பொரியல் என்றாள். அவள் தலைக்கு சுக்கை உரசி லேசாய் பூசியிருப்பதும் அவளது சமையல் வேலை சுருங்கியதிலும் அவளது நிலையை புரிந்து கொண்டார். காலைக்கு இட்லி ஊத்திடுறேன் நானு, சாம்பார கூட கொஞ்சம் வச்சிடு, அதையே காலைக்கு எடுத்துக்கலாம் என்று காமாட்சி கூற, சரி என்று வேலையை தொடர்ந்தாள். அவளோடு நெருங்கி பழகவெல்லாம் அவர் வரவில்லை என்றாலும், மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் ஒரு பெருமூச்சோடு தேவைக்கான பேச்சுவார்த்தைகளை துவங்கியிருந்தார். இதுதான் என்று ஆன பிறகு அழுத்து கொண்டுதான் என்ன பயன் என்ற எண்ணம் தானே தவிர அவளை பிடித்து எல்லாம் பேசிட முற்படவில்லை அவர். என்னதான் அவரளவில் மகனுக்கு குறை உள்ளது என்றாலும் கூட இரண்டாம் தாரமாய் மகனை கொடுத்திட வேண்டுமா என்ற எண்ணம் அவருக்கு. அவளிடம் வெறுப்பொன்றுமில்லை. ஆனால் தன் மகனென்று வரும்போது அவள் சற்றே குறைவாகத்தான் தோன்றியது அவருக்கு. ஆயினும் கூட மாமியார் தன் மருமகளை ஜாடையாய் பேசிடும் நேரம் ஏனோ நறுக்கென்று ஏதாவது பேசி அவரை தடுத்திடதான் மனம் துடிக்கும். ஒரு பெண்ணாக மாமியாரின் பேச்சுக்களை கேட்க முடியாதது ஒரு காரணம் என்றாலும், நல்லது என்ற பெயரில் அவர் தூண்டி மருத்துவம் அது இது என்று செல்ல மகன் குட்டு வெளிவந்து விடுமோ என்ற அச்சமும் இருந்தது. கைகள் அதன் போக்கில் வேலையை செய்ய பெண்கள் இருவருக்கும் எண்ணங்கள் வேறாக பயணித்துக் கொண்டிருந்தது. சுந்தரவல்லியும் தூக்கம் கலைந்து உள்ளே நுழைய நறுவியை பார்த்ததும் அவருக்கு பரபரவென்று வந்தது. என்னவோ வயதான காலத்தில் வம்பை இழுத்து கொள்ளதான் அந்த பெண்மணி ஆசை கொள்கிறார். என்ன காமாட்சி, உன் மருமவ தலையில என்னத்தையோ பூசி இருக்கா என்று சுந்தரவல்லி நீட்டி முழக்க, மாமியாரை ஒரு பார்வை பார்த்து கொண்டவர் மருமகளை ஏறிட்டார். தலையில நீர் கோத்து வலிக்குதுன்னு சுக்கு உரசி போட்டிருக்கேன் பாட்டி என்று கூறியதோடு பெண்ணவள் அவருக்கு தேநீரை போட்டு நீட்ட, ஆமா, வரவேண்டியதெல்லாம் உனக்கு மாசம் தவறாம வருதாக்கும் என்று கேட்க, இருக்கும் கடுப்பில் சற்று எரிச்சலாகத்தான் இருந்தது அவளுக்கு. வருது பாட்டி என்று கூறியவள் அவர் முகத்தை நோக்கினாள் இல்லை. முன்னமே கால தாமதமாகியிருக்க சமையல் வேலையை நேரமே முடித்துவிட வேண்டிய பரபரப்பு அவளுக்கு. தலை வேறு வலியை கிளப்பி அவளை ஒரு பக்கம் அசத்த, புறப்பட்டு பேருந்தில் ஏறி அமர்ந்தால் நிம்மதி என்ற நிலையில் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பாட்டிக்கு வம்பு பேசதான் ஒரு நேரம் காலம் இருக்கா என்ற அலுப்போடு அவள் காய்களை நறுக்க, என்னவோ போடிமா என்று அழுத்து கொண்டார். அவள் ஏதும் பேசுவாள், குறைந்தபட்சம் நிமிர்ந்தாவது பார்ப்பாள்.
பதிலுக்கு எதையும் பேசுவோம் என்று அவர் பார்க்க, அவள் தலையை நிமிர்ந்தாள் இல்லை. பொறுத்து பார்த்தவர் பின் வேறு பேச்சிற்கு செல்வோம் என்று, "இன்னைக்கு என்ன சாப்பாடு காமாட்சி?" என்க, "சாம்பாரும் கேரட் பொரியலும் அத்த" என்றார். "ரசம் வைக்கலையா?" என்று அவர் கேட்க, மருமகளை பார்த்தவர், "உங்களுக்கு வேணும்னா நான் மதியம் வச்சு தரேன் அத்த" என்றார். "ஏன் உன் மருமவ பண்றதுக்கு என்ன?" என்று அவர் கேட்க, காலையிலேயே இவருக்கு என்ன ஆனதோ என்ற சலிப்புடன், "அவளுக்கு ஏற்கனவே நேரமாச்சு அத்த, தலை வேற வலிக்குதுங்கிறா" என்றார். "ம்ம். என்னவோ போடி, இந்த மருமவளுக்கே நீ இம்புட்டு சலுகைய தள்ளுற. நல்லா 4, 5 பெத்து போடுறவளா அமைஞ்சா தலையில தான் தூக்கி வச்சு ஆடுவ போல" என்று கூற, "பெத்து போடுறவளா இருந்தாலும், போடாதவளா இருந்தாலும், நேரங்காலம் உடம்பு அசதின்னு ஒண்ணு இருக்குதுங்களே பாட்டி. அத என் அத்தை புரிஞ்சு பேசுறாங்க" என்று கூறியபடி நறுக்கி கழுவி வைத்த காய்கறிகளை போட்டு வதக்க துவங்கினாள். "நல்லா தாண்டி பேசுற. இந்த இருப்புக்கே உனக்கு இம்புட்டு பேச்சாக்கும்" என்றவர் குரலின் சத்தம் சற்று குறைவாக தான் இருந்தது. பேரன்கள் எழுந்து வந்து கேட்டு விடுவாரோ என்று நினைத்தார் போலும். "ஏன் இருப்புக்கு என்ன குறைங்கிறீங்க பாட்டி? நல்ல மாமியார்" என்று மாமியாரை ஒரு பார்வை பார்த்தவள், "நல்ல தங்கமான புருஷன் கொழுந்தன்னு நல்லாவே இருக்கேன்" என்று கூற, "பேச்ச பாத்தியாடி உன் மருமவளுக்கு? எகத்தாளந்தான்" என்றார். நறுவி அமைதியாய் வேலையை தொடரவும் சில நிமிடங்கள் மௌனம் தொடர்ந்தது. தனது அறையிலிருந்து தயாராகி வந்த தமிழறிவாளன், "நவி" என்று அழைக்க, "ஆ" என குரல் கொடுத்தாள். "என்னடி ஆங்கிற? போய் என்னன்னு கேக்கறது தானே என சுந்தரவல்லி அடுத்ததை பிடித்துக் கொள்ள, அங்கே வந்துவிட்ட அறிவு, "நவி எனக்கு சாப்பாடு வேணாண்டா, காலைக்கு மட்டும் போதும், இளங்கோவுக்கும் கட்டாத" என்றான். "முதலே சொல்றது தானே, குறையா வடிச்சிருப்பேன்" என்று அவள் கூற, "சாரிடா, இப்பதான் சார் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாரு. ஒரு ஒர்க் ஷாப் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சாப்பாடு போடுறாங்க போல. பாத்துக்க ஆள் வேணும்னு கூப்பிட்டாங்க. இளங்கோவையும் அவன் கூட படிக்கிறவங்களையும் வாலண்டரியா வர முடியுமான்னு கேட்டாங்க. நானும் அவன்கிட்ட கேட்டேன். சரின்னு சொல்லிட்டான்" என்று விளக்கம் கொடுத்தான். எரிச்சலாக தான் வந்தது அவளுக்கு. அவனை குறை கூற ஒன்றும் இல்லை என மௌனம் காக்க, "என்னத்துக்குடி அவனை இம்புட்டு தாங்க வைக்கிற? வேண்டாமுன்னுட்டா சரின்னு போயேன்" என்று சுந்தரவல்லி அதட்டினார். "பாட்டி, என் பொண்டாட்டி நான் தாங்குறேன். அதுல உங்களுக்கு என்ன?" என்று சிரித்தபடியே நறுக்கென்று கேட்டவன், "வேலை ஆச்சாமா, எதுவும் உதவட்டா?" என்றான். தற்போது தனியே கேட்டிருந்தாலும் அவன் உதவியை நாடியிருப்பாள். சுந்தரவல்லி வேறு நிற்க, அவரிடம் காலையிலேயே பேச்சு வாங்கவா என்று அலுப்பாக இருந்தது. "இல்லங்க, ஆச்சு" என்று அவள் வேலையை தொடர, "நீ போய் ரெடியாகு, நான் பாத்துக்கிறேன்" என்று காமாட்சி கூறினார். அன்னை துணை வரவும் சரி என அறிவு வெளியேற, "நல்லா தாண்டி தாங்குற உன் மருமகள, இவளுக்கே இந்த பவுசு உனக்கு, பாத்துக்க, தலையில ஏறி ஆடதான் போறா" என்று நறுவியை முறைத்தபடி கூறினார். அவரை "நீ என்ன பேச, நான் என்ன கேட்க" என்று பார்த்தபடி நறுவி நகர, "உன் மவனுக்கு புத்திர பாக்கியம்தான் இல்லன்னு ஆக்கிட்டா, பக்கத்துலயாவது சேர்த்துக்கிட்டாளான்னு தெரியுமாடி" என்று மருமகளை கேட்டார். "இதெல்லாம் நான் எப்படி அத்த கேட்க முடியும்" என்ற காமாட்சிக்கு அவர் பேசுவதில் சங்கடமாகவும் கோபமாகவும் வந்தது. "ஆமா, வேற ஆம்பளைக்கு பாய விரிச்சிட்டு சீன்னு கிளம்பி வந்துட்டா. புள்ளைய தான் குடுக்கல, எதையாவது குடுத்தாளான்னு தெரியலையே. என் பேரன் வாழ்க்கைய நட்டாத்துல நிறுத்திட்டடி நீயி. புருஷனையே மனசுல வச்சுட்டு நிக்கறாளோ என்னவோ தெரியலையே" என்று வாய்க்கு வந்ததை வார்த்தைகளாக்கிவிட, அதில் அதிர்ந்து அசூகை கொண்ட காமாட்சி, "அத்த, என்ன பேச்சு இது" என்று விட்டு எட்டி பார்த்தார். வாசலில் தான் நின்று கொண்டிருந்தாள்